சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். 4/1/2026 ஞாயிற்றுக்கிழமை, மார்கழி மாதம் 20ஆம் நாள். பிரதமை திதி இன்று மதியம் 12:30 வரை. அதன் பிறகு துவிதியை திதி. புனர்பூசம் நட்சத்திரம் இன்று பகல் 3:11 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு நல்ல அறிமுகங்கள் மற்றும் திருப்பு முனையான சம்பவங்கள், முன்னேற்றத்தை காட்டக்கூடிய சில விஷயங்கள் அனைத்தும் அடையாளப்படுத்தப்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். அதை போலவே இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ அனைத்து நிலைமைகளிலும் நன்கு உகந்த நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பௌர்ணமிக்கு பக்கத்திலேயே 4ஆம் இடத்துல வலுவாக இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. சுகஸ்தானாதிபதி இன்றைக்கு வலுவாக இருக்கிறதுனால உடல் சுகம், மனசுகம் போன்றவைகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்பு. நோய் தீர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய அமைப்பு, அல்லது நோயே வராதுங்க, நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோம், தைரியமாக இருக்கிறோம் என்கின்ற மாதிரியாக ஒரு புத்துணர்ச்சி இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அம்மாவோட கருத்து வேற்றுமை கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே தாய் என்கின்ற தெய்வம் ஏதேனும் ஒரு நல்ல அனுகூலத்தை செய்யக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கி உண்டுங்க. அம்மா கிட்ட ஒரு சம்மதம் வாங்கணும்னா இந்த நாளை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். அது வேறு ஓய்வு நாள் வேறு, ஞாயிற்றுக்கிழமை வேறு. இன்றைக்கி போய் அம்மாவை பார்த்து இந்த மாதிரிமா இதை இங்கே செஞ்சு கொடுக்கணும், அல்லது நீங்கள் இதுக்கு ஒத்துக்கணுன்ற மாதிரியாக நல்ல விதத்தில் நம்முடைய கருத்துக்களை தாயிடம் சொல்லும் பொழுது அவர் நமக்கு ஆசீர்வாதம் செய்யக்கூடிய, நமக்கு ஆதரவாக சிலவற்றை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் உள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே நாளையிலிருந்தே அப்படியே பெரிய அளவில் இந்த வருஷம் பிறந்திருக்கு. இந்த வருஷத்துடைய அமைப்புகள் எல்லாமே நன்றாக இருக்கும் என்பதை மாணவர்களாக இருக்கக்கூடிய இளைய பருவ மேஷராசிக்காரர்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். புது வருடத்திலேயே பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பெரிய மாற்றங்கள் இப்போது உண்டு. நல்ல சான்ஸ் எல்லாம் வரும், அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு அறிமுகங்கள் கிடைக்கும், நம்மளை விட உயர்வானவர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட மனசு அப்படியே முன்னேற்றத்தை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கும். அவங்களுடைய வயதிற்கு ஏற்றார் போல் இந்த விஷயத்தை செய்யலாமா, இந்த விஷயத்தை செய்யலாமான்ற மாதிரியான சில விஷயங்கள் உண்டு. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல வாய்ப்புகள், கணினி துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வெளிநாட்டுக்கு, இந்த வெளி மாநிலத்திற்கு, அல்லது இந்த இடத்துல இந்த ஆஃபீஸில் தான் சேரணும் என்கின்ற மாதிரியாக ஒன்றை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாகவே வாழ்க்கை நல்ல விதமாக அமைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு வலிமையான நல்ல அமைப்புகள், ஆதரவுகள் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தகவல் தொடர்பு மூலமாக, செல்ஃபோன் மூலமாக அல்லது சமூக ஊடகங்களின் மூலமாக நல்ல தகவல்கள் வருது. அதுபோன்ற சில விஷயங்களில் இதுவரைக்குமே ஆர்வமாக இருக்கின்றவர்கள், அதில் லாபம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லவைகள் வர்றது. புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அவரவருடைய தசாபக்தி அமைப்புகளுக்கேற்ற பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றார் போல் அடுத்த வாரத்திலேயே ஆஃபீஸில் ஒரு நல்ல பேர், வீட்டில் நல்ல பேர், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஊரில் அல்லது மாவட்டத்தில் என்ற மாதிரியாக அனைவருக்குமே ஒரு புகழ், கீர்த்தி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 2ஆம் இடத்திலே உட்கார்ந்துருக்கிறாரு. தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் வலுவாக நல்ல விதமாக இருக்குது. பெரிய யோகமான நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பணவரவுகள் நல்லாயிருக்கும். இது வரைக்குமே பணங்காசு இதில் கிடைக்காது, அதில் கிடைக்காதுன்னு ஒரு மாதிரியாக மனசு நொந்து போயிருந்தவங்க எல்லாத்துக்குமே கவலைப்படாதீங்க, இந்த புது வருஷம் பிறந்துருச்சு, இனிமேல் நல்லா இருக்க போகுது என்கின்ற மாதிரியாக பணம் வரக்கூடிய வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. பெரிய சோதனைகள்லாம் இன்னுமே இருக்காதுங்க. குடும்பத்தில் பிரிவினை வந்துருமோன்னு பயப்பட்டவங்களுக்கு கூட, மனைவி சரியில்லை, கணவன் சரியில்லை, அல்லது குழந்தைகளால் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, பாகப்பிரிவினை நடந்துடும் போல தெரியுது,
தெரியுது, புள்ள தனி கொடுத்தனம் போயிடுவார் போல தெரியுது. இந்த மாதிரியாக சேர்ந்திருக்கின்ற குடும்பம் பிரிந்து விடுமோ என்கின்ற அச்சத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கவலைப்படாதீங்க. வீட்டுக்காரரும் பிள்ளைங்களும் உங்கள் பேச்சை கேட்பாங்க என்கின்ற மாதிரியாக குடும்ப ஒற்றுமை வலியுறுத்தப்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மனசு கொஞ்சம் சாந்தமாகவே இருக்கும். இதை எப்படி பண்ணலாம், இதை எப்படி பண்ணலான்றதில் ஒரு தெளிவுகள் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சொல் பலிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கி வாங்க இதை நான் செஞ்சு கொடுத்துட்றேன், அல்லது இதை இன்றைக்கி முடித்து கொடுத்துட்றேன், மனசு கொஞ்சம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, ஆனாலும் பரவாயில்ல உங்களுக்கு நான் சொன்ன ப்ராமிஸை காப்பாற்றுறேன்ற மாதிரியாக யாராவது ஒருவருக்கு வாக்கு கொடுத்திருந்தீர்களே ஆனால் அந்த வாக்கை கூட அற்புதமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பௌர்ணமிக்கு பக்கத்தில் ராசியிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய உற்சாகமான நாளாக இந்த நாள் இருக்கும். எல்லா நிலைமைகளையும் தைரியமாக இன்றைக்கி ஒரு முடிவெடுப்பீங்க. இது வேணும் இது வேணான்றதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மனக்கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உண்டு. சமீப காலத்தில் ஒரு 4-5 வருஷமாகவே தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தேவையில்லாத பழக்க வழக்கத்தையும் கற்றுக்கிட்டேன். சமூகத்தில் எதை பிடிக்காதோ, எது நம்முடைய மதிப்பை குறைக்குமோ அந்த மாதிரி பழக்க வழக்கம்லாம் என்கிட்ட ஒட்டிக்கிச்சே, இதை எப்படி விடுறது, அந்த ஃப்ரெண்டை கற்றுக் கொடுத்துட்டார் இந்த ஃப்ரெண்டை கற்றுக் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு மனக்கட்டுப்பாடு இல்லாமல் ஒன்றை ஒரு மாதிரியாக பீடித்து கொண்டிருக்கின்ற அதன் வழியே நடந்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு மனோதைரியம், இதை விட்டுட்டோம்னா நமக்கு பெரிய முன்னேற்றம் உண்டுன்னு இன்றைக்கே ஒரு முடிவெடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வெளியில் 4 பேருக்கு மத்தியில் பேசும்போது கூட உங்ககிட்ட சில மாற்றத்தை இன்றைக்கி நண்பர்களோ உறவினர்களோ கண்டிப்பாக அதை உணர்வாங்க. என்னப்பா கொஞ்சம் புத்துணர்ச்சியோடு இருக்கிற, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னுவாங்க இல்லையா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்களே, கரெக்டாக இருக்கிறீங்களே, ஏதாவது ஒன்று நல்ல சம்பவம் நடந்திருக்குதா என்கின்ற மாதிரியாக மற்றவர்கள் உங்களை விசாரிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய மாற்றங்கள் வெளியே தெரியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இந்தியாவை விட்டு கடல் கடந்து வெளியே போயிருக்கக்கூடிய, குறிப்பாக மேற்கு திசைகளில் இருக்கக்கூடிய மேற்கு நாடுகள் சம்பந்தப்பட்ட அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் அடுத்த வாரத்தில் பெரிய உயர்வுகள் இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சந்திரன் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு 12ஆம் இடத்திலே இருக்கிறார். செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆனாலும் அதுக்கேற்ற வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. நிறைவான வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கி சொல்லலாம். சிம்மராசிக்காரர்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல கடன் வாங்க தேவையில்லாமல் ஒரு நற்பொருள் சேர்க்கை, ஒரு அளவுக்கு வருமானம் வந்ததுங்க, சாயந்தரமே அந்த வருமானம் வந்துருச்சு, சாயந்தரமே மனைவியை கூட்டிகிட்டு போய் கணவரை கூப்பிட்டு போய் குழந்தைகளை கூப்பிட்டு போயிட்டு வீட்டுக்கு தேவையான குடும்பத்திற்கு தேவையான இவர்களுக்கு தேவையான ஒரு பொருளை மனநிறைவோடு வாங்கி கொடுத்தேன்ற மாதிரியாக ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். காலையில் 10 மணிக்கு பிறகு ஒரு சின்ன ட்ராவல் உண்டு. அந்த ட்ராவல் மூலமாகவும் மன சந்தோஷம் ஏற்படும். சில நல்ல அறிமுகங்கள்லாம் இன்றைக்கி ஏற்படும். டக்குன்னு இவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம், ஃபோன்லேயே எவ்வளோ நாள் தான் பேசிக்கிட்டு இருக்கிறது, மனுஷன் பிடியே கொடுக்க மாட்டேன்றார், நேரில் போய் ஒரு கிடுக்கு பிடி போட்டு இது இப்படித்தாங்க இது இப்படித்தாங்க செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுற வேண்டியதான்ற மாதிரியாக ஒரு டக்குன்னு ஒரு பயணம் ஏற்பட்டு அந்த பயணத்தின் மூலமாக வாழ்க்கை மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரக்கூடிய தன்மைகளும் ஓய்வு நாளான இன்று சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்குதுங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கும். சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய உறவினர்களிடமிருந்து பணமோ அல்லது உதவியோ அல்லது மனதிற்கு இனிந்த நல்ல சுவையான நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஒளிச்சந்திரனாக பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருந்து 11ஆம் இடத்திலே இருக்கிறார். லாபங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தொழில் இனிமேல் நல்லா இருக்கும். இந்த புது வருஷம் பிறந்துருச்சு, பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இனிமேல் இருக்க போகிறது இல்லை. இந்த வருஷம் பெரிய அளவில் நிறைவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. லட்சியங்களை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. தொழில் நல்லா இருப்பது, வேலை தொழில் அமைப்புகளில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் செயல்படுவது, மிக முக்கியமாக வியாபாரம் விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே, கிராமத்தில் இருக்கிறேன், சின்ன தொழில் வச்சுருக்கிறேன், ஒரு குறு தொழில் வச்சுருக்கிறேன், சிறிய அளவில் தான் விவசாயம் பண்ணுறேன், இவங்க எல்லாருக்குமே இனிமேல் நன்றாக இருப்பீர்கள் என்கின்ற ஒரு மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய, அதற்கேற்ப சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அண்ணன் அக்காளுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற பொறுப்புள்ள தம்பி தங்கைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அக்காவுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும், அண்ணனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றதுக்கான சில உறுதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
பெண் உறவுகள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கன்னிராசிக்கார ஆண்கள் அனைவருக்குமே உண்டு. அதாவது எல்லா நிலைமைகளையும் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல சித்தி, அத்தைமார்கள், பெரியமாமார்கள் போன்றவர்களோடு இதுவரைக்கும் இருந்து வந்த கசப்பு உணர்வுகள் எல்லாமே அப்படியே கரைந்து போகக்கூடிய அளவிற்கு சொந்த பந்தங்களுக்கிடையே ஒரு நல்ல இணக்கமான சூழல் ஏற்படக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஒளிச்சந்திரனாக 10ஆம் இடத்திலேயே ஆட்சி என்கின்ற அற்புதமான நிலைமையில் இருக்கிறார். பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலே இருக்குது. நாளைக்கு ஆஃபீஸுக்கு போனவுடனே ஒரு நல்ல செய்தி மத்தியானத்துக்குள்ளே ஒன்று வந்துடும். இது வரைக்குமே மறுக்கப்பட்ட ஒரு சம்பள உயர்வு அல்லது இந்த ப்ரொமோஷனுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் தகுதியாகணும் என்கின்ற மாதிரியாக தள்ளி தள்ளி போடப்பட்டு கொண்டிருந்த ஒரு சம்பள உயர்வோ அல்லது பதவி உயர்வோ துளாராசிக்காரர்களுக்கு இப்போது கையிலேயே கிடைக்கக்கூடிய அமைப்பு, அடுத்த வாரத்திலே கிடைக்கக்கூடிய அமைப்பிற்கான ஆரம்ப நல்ல நாளாக, ஓய்வு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையும். மாணவர்களுக்கு பெரிய அளவில் ஒரு மேற்படிப்பு பற்றின ஒரு நம்பிக்கை ஏற்படும். இது படிக்கலாமா அது படிக்கலாமான்னு இருந்து கொண்டிருந்த அத்தனை அமைப்புகளும் குழப்பங்களும் அப்படியே தீர்ந்து இதையே படிக்கலாம் என்கின்ற தீர்மானம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் நிச்சயமாக இருக்குங்க. ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் அனைவருக்குமே இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள் வருது. ஒரு பைக்கு மட்டும் வச்சுருக்கிறேன், ஒரு கார் வச்சுருக்கிறேன், ஒரு ஆட்டோ ஓட்டுறேன், இந்த மாதிரியாக ஏதேனும் ஒரு டிராவல் செய்யக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய அல்லது போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், ரயில்வே துறையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே கடந்த வருடத்தில் இருந்து வந்த நெகட்டிவான அத்தனை அமைப்புகளும் விலகக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்து ஆரம்பிக்கின்றன. துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பெரிய கவலைகள் எதுவும் இருக்காதுங்க. இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் கவலைகளும் தீர ஆரம்பிக்கின்ற நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறதுங்க இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சகலத்தையும் கொடுக்க கடமைப்பட்ட பாக்கியாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 9ஆம் இடத்திலேயே பாக்கிய வீட்டிலேயே அருமையாக இருக்கிறார். பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறார். தடைப்பட்ட அத்தனை விஷயங்களும் இன்றைக்கி நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களை புரிஞ்சுக்காமல் விலகி போனவங்க இன்றைக்கி சேரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். என்னதான் இருந்தாலும் இவர் நல்ல மனுஷன், இவர் சொன்னதைத்தான் செய்வார் என்கின்ற மாதிரியாக விருச்சிக ராசிக்காரர்களின் கோபத்தை புரிந்து கொள்ளாமல் யார் யாரெல்லாம் விலகி போனார்களோ, நல்லவர்களுக்குத்தான் கோபம் வரும் என்பது உலக நியதி. நல்லவர்களாக இருந்து ஆனால் அதே நேரம் கோபக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களை பற்றி புரிந்து கொள்ளாமல் பிரிந்து போனவர்கள் இன்றைக்கு இணையக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தந்தை வழி நன்மைகள் இப்போது கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட மனசு சொந்த ஊரை பற்றி அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த கோயிலுக்கு போகலாமா, இந்த கோயிலுக்கு போகலாமா, ஊரில் போய் கொஞ்சம் குலதெய்வத்தை எட்டி பார்த்துட்டு வந்துடலாமா, அல்லது குலதெய்வமாக இருக்கக்கூடிய தாயை தந்தையை பார்த்து விட்டு வரலாமா என்பது மாதிரியாக ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்யலாம் என்கின்ற துரு மனநிலைமையில் விருச்சிகராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது நன்கொடை சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு கொஞ்சம் ஆர்வம் வரும். ஒரு இடத்துல வசூல் பண்ணி இந்த கோவிலை கட்டிடலாம், அந்த கோவிலை கட்டிடலாம், அல்லது ஒரு கஷ்டப்படுகின்ற ஒரு 4 பேருக்கு தான தர்மம் செய்யக்கூடிய அளவிற்கு உதவியாக செயல்படலாம் என்பது மாதிரியாக பொதுவான சில விஷயங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல் ஆற்றல் உள்ள சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள். ஆனாலும் பௌர்ணமிக்கு அடுத்த நாளில் இருக்கிறார். அதனால் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத இயல்பான ஒரு சுப சந்திராஷ்டம நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. ஆனாலும் சந்திராஷ்டம நாளில் மனசு கொஞ்சம் டல்லாக இருக்குங்க. இதை எப்படி பண்ணலாமா, அதை எப்படி பண்ணலாமான்ற குழப்பங்கள் வரும். ஆக இன்றைக்கு ஓய்வு நாள் இல்லையா, வேலையை பற்றி எதுவும் சிந்திக்க தேவையில்லை. ஆனால் குடும்பத்தில் ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருக்கும். இதை எப்படி பண்ணலாம், அதை எப்படி பண்ணலாம், இன்றைக்கி இவர்கிட்ட வெட்டு 2 துண்டு 2ன்ற மாதிரி இவரை இவர்கிட்ட கேட்டணும் மாதிரியான தடாலடியாக முடிவெடுக்கக்கூடிய சில விஷயங்களை இன்றைக்கும் நாளைக்கும் தள்ளி வைக்க வேண்டிய நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. அதை போலவே லாங்கில் போகிறவங்க, பஸ்ஸில் போகிறவங்க சூட்கேஸில் கொஞ்சம் பணம் நகையெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த சூட்கேஸ் பற்றின ஒரு கவனங்கள் உங்களுக்கு அப்படியே கண்டிப்பாக இருக்கணும். செல்ஃபோனை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. ஏடிஎம்மில் கொஞ்சம் பணம் எடுக்க போகிறவங்க வர்றவங்க, பேங்க்குக்கு பணம் டெபாசிட் பண்ண போகிறவங்கலாம் கொஞ்சம் எந்த காரியத்திற்காக போகிறீங்களோ அதிலேயே கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு. சந்திராஷ்டம நாட்களில்
நேரத்தில் தான் அந்த ஓடிபி சொல்லி ஏமாறுறது அல்லது பேராசைப்பட்டு ஏமாறுவது போன்ற அமைப்புகள் நடக்கும் என்பதால் எதிலும் கொஞ்சம் நிதானம், பொறுமை, கவனம் தேவைப்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்குது. ஆனாலும் மறுபடியும் ஒன்று சொல்கிறேன், பௌர்ணமிக்கு பக்கத்தில் சந்திரன் இருக்கிறனால பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. ஆனால் பெரியவர்கள் ஒரு 50-60 வயது கடந்த பெரியவர்கள் கைப்பொருளை மறந்துவிட்டு வைத்துவிட்டு அலைந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் விலை உயர்ந்த அல்லது கைப்பொருள் மேலே கவனத்தை வைத்திருக்க வேண்டிய நாளாக சந்திராஷ்டம நாளாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே நட்பு என்பது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நல்ல விதமாகவே இருக்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒன் சைடு டிராஃபிக் மாதிரி நம்ம தான் எப்போவுமே நண்பருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அவர் நமக்கு எதுவுமே திருப்பி செய்கிறதில்லை என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு கூட ஏதேனும் பிறரிடமிருந்து உதவிகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கை துணை அறிமுகம் ஆகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தவங்க கல்யாணத்தை இதுக்கு சரி சொல்லாமல் அதுக்கு சரி சொல்லாமல் அடுத்து இன்னும் ஒரு 10-20 நாளில் அப்படியே தை மாதத்தில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நிலைமைகள் வந்துவிடும் என்பதால் இவரை ஒத்துக்கொள்ளலாம் அவரை ஒத்துக்கொள்ளலாம் என்கின்ற மாதிரியாக வாழ்க்கை துணையை தீர்மானிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் சில இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாலினத்தவரின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படும். நட்பு காதலாக மாறக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இப்போது 20-25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு வருகின்றது என்பதால் எதிர்காலம் எப்படி யாருடன் இருக்கும் என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தைரியம் வரும். எதாக இருந்தாலும் கட் அண்ட் ரைட்டாக இன்றைக்கி பேசியிருந்தேங்க, இவர்கிட்ட இப்படித்தான் இருக்கணும் இவர்கிட்ட இப்படித்தான் இருக்கணும்ன்ட்டு உங்களை பற்றி நீங்களே தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சுப நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இதோ பிறந்திருச்சு 2026. இந்த வருஷம்தான் மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதால் 4 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அடையாளங்கள் தெரியக்கூடிய சுப நாளாக அமைந்திருக்குதுங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு கடன் தீர ஆரம்பிக்கின்ற, கடன் தீரும் என்கின்ற நம்பிக்கைகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 6ஆம் இடத்துல இன்றைக்கு பௌர்ணமி சந்திரன் இருக்கிறார். ஏற்கனவே தேவையில்லாமல் வந்து கொண்டிருந்த நீண்டு கொண்டே இருக்கக்கூடிய கடன்களை சுருக்கமாக எப்படி அடைக்கலாம், அந்த கடனை அடைக்கணும்னா வருமானம் வரணுமே, அந்த வருமானத்திற்கு என்ன வழி என்பதை யோசிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இனிமேல் இருக்கும் என்பதை மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குது. குறிப்பாக எதிர்ப்புகள், எதிரிகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு இப்போது அத்தனை கும்பராசிக்காரர்களுடைய பிறந்த ஜாதக வலிமைக்கு நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். எதிரியும் நண்பனாகக்கூடிய நாள்னு கூட இந்த நேரத்தில் சொல்லலாம். அதாவது உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்டு இவர் இப்படித்தான் இவர் இப்படித்தானே தேவையில்லாமல் உங்களை ஏற்றுக்கிட்டு இருக்கிறவங்க கூட உங்களுடைய உண்மையான உழைப்பையும் உண்மையான மனதையும் புரிந்து கொண்டு அப்படியே நண்பனாக மாறி வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கு. 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு குடும்ப கவலைகள் தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. பிள்ளை ஒத்துக்க மாட்டேன்றாரு, பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது, அல்லது இப்போ தான் கட்டி கொடுத்த பொண்ணுக்கு ஏதோ குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கின்றன, நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ, திருமண விஷயத்தில் எப்போவுமே அவசரக்கூடாதுன்னு படக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, இப்படி இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கேன்ட்டு பெற்ற குழந்தைகளுடைய வாழ்க்கையை பற்றி எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் மனக்கலக்கத்தோடு இருக்கக்கூடிய கும்பராசிக்கார பெரியவர்களுக்கு எல்லாம் நிறைவாக சரியாக போய்விடும், கவலைப்படாதீர்கள் என்கின்ற மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட கிரகமான சந்திரன் இன்றைக்கு 5ஆம் இடத்திலேயே ஆட்சியாக பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தொட்டது துலங்கக்கூடிய சுபமான நல்ல நாளுங்க இன்றைக்கி. அதிலும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு தைரியமும் இருக்கும். எதானாலும் என்ன, எவ்வளவு தான் ஒன்று பிரச்சனை இருக்கணும் இல்லைனா நம்ம இருக்கணும், வாங்கையா பார்த்துருவோன்ற மாதிரியாக ஒரு தன்னம்பிக்கை, தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்குங்க. போன வருஷம் ஃபுல்லாகவே எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைங்க. ஒரு 7-8 மாதமாக நானாகவே இல்லை, என்ன நடக்குதுன்னே தெரியல. எந்த இடத்துல போனாலும் வேலையை டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடுவேன். இப்போ எல்லா வேலையும் ஜவ்வு மாதிரி இழுக்குதே நினச்சிக்கிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே கவலைப்படாதீங்க, அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு சின்ன தடங்கள் தான் என்கின்ற மாதிரியாக இழந்த தன்னம்பிக்கை திரும்ப வரக்கூடிய அமைப்பு, இழந்து போனதாக நினைத்து கொண்டிருக்கின்ற அதிர்ஷ்டம் திரும்ப வரக்கூடிய அமைப்புன்னு நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய சுபமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு எதிர்காலம் தீர்மானிக்கப்படக்கூடிய லட்சியத்தை நீங்கள் இப்போ தீர்மானிப்பீங்க. இப்படித்தான் இருக்கணும், இந்த வேலைக்கு தான் போகணும், இன்னாரத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த தொழிலை தான் பண்ணணும், இதை இப்படி மேற்கொண்டு
கொண்டால் இதன் படியே இப்படியே நடந்து போனோம்னா ஒரு 2-3 வருஷத்தில் பெரிய அளவில் டெவலப் ஆயிடலான்ற மாதிரியாக வாழ்க்கையை பற்றிய ஒரு தனி புரிதல் கிடைக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. பெண்களுக்கு பெரிய மனநிறைவு இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அதிலும் 30 வயதுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில சம்பவங்கள், சில அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய சுபமான நல்ல நாளுங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான விளக்கமாக சுக்கிர தசை எல்லாருக்குமே யோகத்தை செய்யுமா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு சொலவடையே உண்டு. கிராமங்களில் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அவருக்கு என்னப்பா சுக்கிரன் தசை நடக்குது, பிரமாதமாக இருக்கிறாரு, அப்போ பார்ப்பா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சைக்கிளில் போனார், நேற்று பைக்கில் போனார், இன்றைக்கி காரில் போகிறாருன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு சுக்கிர தசை எல்லாருக்கும் யோகம் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே அனுபவித்து பார்த்தவங்க சில பேரை சொல்லி பாருங்கள், அடாடா எனக்கு சுக்கிரதசை ஆரம்பிச்சது, அதுவும் 20 வருஷம் பெரிய தசை, இந்த சுக்கிரதசை ஆரம்பித்ததுலேருந்தே நான் கொஞ்சம் அப்படியே கீழ் நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கேங்க என்று சொல்லுவாங்க. உண்மையிலேயே எல்லா கிரகங்களும் எல்லாருக்குமே எல்லா நிலைமையிலையும் நல்லதை செஞ்சிடறது இல்லைங்க. ஒரு கிரகங்களை 2 பிரிவாக பிரிச்சிருக்கிற ஒன்றில் குருவின் அணிகளுக்கு சுக்கிரன் எப்போவுமே நல்லதுகளை செய்கிறதில்ல. அதே மாதிரி சுக்கிரனுடைய அணி லக்கணங்கள்னு சொல்லப்படக்கூடிய 6 லக்கணங்களுக்கு குரு பகவான் எப்போவுமே நன்மைகளை அளவோடு தான் செய்வார் என்பது தான் உண்மை. ஆக அந்த குரு அணி லக்கணங்கள், சுக்கிர அணி லக்கணங்கள்னால் என்னங்க? குரு அணி லக்கணங்கள்னு சொல்லக்கூடியது மேஷம், விருச்சிகம், தனுசு, மீனம், கடகம், சிம்மம். இந்த 6 லக்னங்களுக்கு சுக்கிரன் உண்மையிலேயே சாதகமற்ற தன்மைகள், குறிப்பாக பாபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய சனியோடு, ராகுவோடு, செவ்வாயோடு, அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக கெடுபலன்களை தருவார். மறுபடியும் சொல்கிறதா இருந்தால் கடக லக்கணம், சிம்ம லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், மேஷ லக்கணம், விருச்சிக லக்கணம், இந்த 6 லக்னங்களுக்கு தான் பாபத்துவமாக எங்காவது ஒரு மாதிரியாக பலவீனமான நிலைமைகளில் சனி, செவ்வாய், அமாவாசை சந்திரன், ராகுவோடு சேர்ந்திருக்கும் பொழுது சுக்கிரன் கொஞ்சம் ஒரு மாதிரியான சாதகமற்ற பலன்களைத்தான் தருகிறார் என்பது தான் உண்மை. தனுசு லக்னக்காரருக்கும் மீன லக்னக்காரருக்கும் சுக்கிரதசை இந்த மாதிரியான அமைப்பில் இருந்தால் நீங்கள் அவரை கேட்டு பாருங்கள், அடாடா நான் சுக்கிரதசையை பெரிய அளவில் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அந்த சுக்கிரதசை தான் எனக்கு கடன்களை கொடுத்துருச்சு, நோயை கொடுத்துருச்சுன்னு சொல்லுவார். அதே நேரத்தில் ஒரு கிரகம் ஒரு கடனை கொடுத்தாலும் நோயை கொடுத்தாலும் அதனுடைய ஆதிபத்திய அமைப்பில் அதை கொடுத்தாலும் காரக ரீதியாக நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் சுக்கிரனுங்க. சுக்கிரனுடைய காரகம் எல்லாமே ரொம்ப நல்ல காரகங்க. காரகம்னா அதுக்கு தரக்கூடிய செயல்பாடுகள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடை கொடுக்குறவர் சுக்கிரன் தான், நல்ல வண்டி வாகனத்தை கொடுக்குறவர் சுக்கிரன் தான், ஒரு நல்ல மனைவி, நல்ல கணவன் போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடியவரும் சுக்கிரன் தான். சுக்கிரன் தாங்க எனக்கு கடனை கொடுத்துருக்கிறாரு, ஆனால் கடன் மூலமாக ஒரு வீடு வந்திருக்குங்கன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா சுக்கிரதசை ஆரம்பித்தவனையோ, சுக்கிர புக்தி ஆரம்பித்தவனையோ வீடு கிடைக்குங்க. ஆனால் அந்த வீடு கட்டுறதுக்கோ வீடை வாங்குறதுக்கோ நம்ம கடனை வாங்கியிருப்போம், அதை ஒரு 10 வருஷமாக அப்படியே அடைச்சிக்கிட்டு இருப்போம். அப்போ சுக்கிரதசை என்ன செய்யும்? வந்த உடனேயே சுய புக்தியில் ஒரு வீடு, வாகனம் போன்றவைகளை கொடுத்து விடும். கூடவே கடன் கொடுத்து விட்டு அந்த 10 வருடம், 15 வருடம், 20 வருடத்திற்கு அந்த வீடுக்கோ, வாகனத்திற்கோ அல்லது கல்யாணம் பண்ணுறதுக்கு வாங்கின கடனையோ அடைக்கிறதுக்கான சில விஷயங்களை தான் அந்த சுக்கிரதசை செய்யுங்க. ஆகவே ஒரு கிரகம் எத்தகைய சூழ்நிலையில் எந்த வலிமை அமைப்புகளில் இருக்கிறது, எப்படி சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளில் இருக்கிறதோ அதற்கேற்றாற் போல அதனுடைய ஆதிபத்தியங்களையும் அதனுடைய காரகத்துவங்களையும் தரும் என்பது தாங்க உண்மை. ஆகவே சுக்கிரன் கடன் போன்ற அமைப்புகளை கொடுத்தாலும் கூட அதனுடைய காரக நன்மைகள் என்று சொல்லப்படக்கூடிய நல்ல கணவன், மனைவி மற்றும் நல்ல வீடு, வாகனம் போன்றவைகளையும் கொடுப்பார் என்பது தாங்க இன்றைய விளக்கம். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.